எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு நல்ல செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதாவது நாம் நெற்றிக்கு இட்டுக்கொள்ளும் திலகம் எந்த விரல்களை பயன்படுத்தி வைக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியை சொல்லி நம்ம வியூவர்ஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்ச நாளாக கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் இவ்வளவு வித்தியாசமாக யோசித்து என்னையும் யோசிக்க வைக்கிறீங்க, என்னையும் பேச வைக்கிறீங்க. அதனால் இப்படி கேட்கக்கூடிய வியூவர்ஸ் தான் என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம காலையில் எழுந்தோடனே காலை கடன்களை முடித்து குளித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நெற்றிக்கு திலகம் இடணும். அப்புறம் திருமணமான பெண்கள் சீமந்த பிரதேசத்தில் அதாவது நெற்றியிலையும் குங்குமம் இட வேண்டும். இதில் பெண்கள் மட்டும்தான் குளிச்ச உடனேயே நெற்றிக்கு திலகம் இடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது, ஆண்களும் வைக்கணும். நாம் நெற்றியில் திலகமிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம் உடம்பில் இயங்கி கொண்டிருக்கின்ற 6 சக்கரங்கள், 7வது சக்கரம் மேல் நோக்கி செயல்படுது, அதை விட்டுருங்க. இந்த 6 சக்கரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் முதன்மையான சக்கரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஞா சக்கரம். அங்கே நம்ம திலகமிடும்போது அடிக்கடி தொடுறோம் இல்லையா, அதனால நம்முடைய மூளை பகுதி மிகவும் சிறப்பாக செயல்படும், சிந்தித்து செயல்பட வைக்கும். எப்பவுமே நம்ம மூளை சிறப்பாக செயல்பட்டால் பாசிட்டிவ் திங்கிங் தான் அதிகமாக இருக்கும். அதனால நம்முடைய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இன்னொன்று, பொட்டு வைப்பது என்பது பார்த்தீங்கன்னா மங்களகரமான விஷயம். நாம் எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் நாம் நெற்றியிலே திலகமிட்டுத்தான் அந்த செயல்களை துவங்க வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி, அப்புறம் தினமுமே வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி நம்ம நெற்றியிலே திலகம் இட வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதிலேயும் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் நெற்றியிலும் சீமந்த பிரதேசத்திலும் நெற்றி வகிட்டிலும் கட்டாயம் திலகம் இட வேண்டும். இந்த திலகமிடுதல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தன திலகமிடுதல், விபூதி திலகமிடுதல், குங்குமத்தில் திலகமிடுதல், செந்தூரத்தில் திலகமிடுதல், இப்படி பல்வேறு வகையான திலகமிடுதல் இருக்கு. இதுல சிவபக்தர்கள் எல்லாருமே விபூதி திலகமிடுவாங்க, அம்பாளை வணங்கக்கூடியவர்கள் அனைவருமே குங்கும திலகமிடுவாங்க, ஹனுமனை வணங்குகிறவர்கள் செந்தூர திலகமிடுவார்கள், மகாவிஷ்ணு, ராமர், கிருஷ்ணர் இவர்களை வணங்கக்கூடியவர்கள் சந்தன திலகம். அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோபிகா சந்தனம்னு வெள்ளை சந்தனம் வருது, அது ரொம்ப விரும்பி அணிவாங்க. அது தவிர அஷ்டகந்த சந்தனம் இருக்கு இல்லையா, அதையும் விரும்பி அணிவார்கள். ஏன்னா கிருஷ்ண பெருமானே அந்த அஷ்டகந்த சந்தனத்தை விரும்பி அணிந்து கொண்டிருந்தார் அப்படின்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி திலகங்கள் பல வகையாக இருந்தால் கூட அந்த திலகம் இடக்கூடிய விரல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒன்றாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாம் திலகம் இடுவதற்கு பயன்படுத்த வேண்டிய விரல்களும் அதன் பொருள்களும் பயன்களும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நம் கையில் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரல் சூரியனுக்கு உரியது. அதனால காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனதும் மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த பொழுது விடிஞ்சோடனே அந்த மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் இருக்கும் மனசுல. அந்த ஆனந்தமான நேரத்துல அந்த சூரிய பகவானுக்குரிய இந்த மோதிர விரலை பயன்படுத்தி நெற்றியிலே திலகம் வைக்கணும். நான் இப்ப சொல்லக்கூடிய அனைத்துமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். மோதிர விரலை பயன்படுத்தி தான் நம்ம சுவாமிக்கும் திலகம் இடணும். இந்த மோதிர விரலை பயன்படுத்தி நாம் திலகம் இடுவதால மனதில் உற்சாகமும் அமைதியும் தங்கும். அடுத்தது, இந்த நடுவரல் சனைச்சர பகவானுக்கு உரியது. சனைச்சர பகவான் தான் நம் ஆயுளை தீர்மானிக்க கூடியவர். அதனால இந்த நடுவிரலை பயன்படுத்தி நாம் திலகம் இடுவதால நம் ஆயுள் நீடிக்கும். அடுத்தது, இந்த கட்டை விரல் சுக்கிர பகவானுக்கு உரியது. இந்த கட்டை விரலை பயன்படுத்தி நாம் திலகம் இட்டு கொண்டோமே ஆனால் நமக்கு உடல் பலத்தையும் உடல் வலிமையையும் தரக்கூடியது. அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது எதுவுமே. அதனால பெரும்பாலும் ஆண்களுக்கு வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரலை பயன்படுத்தி இப்படி நீளமாக ஒரு திலகம் இடுவாங்க. அது எதை குறிக்குதுன்னா, ஆண்கள் பல்வேறு வேலையாக வெளியில் போகக்கூடியவர்கள். அந்த காலத்துல எல்லாம் வெறும் ஆண்கள் தானே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் போகக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீளமாக இப்படி திலகம் இடுவாங்க. அதே சமயத்துல அந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு உடல் பலம், மனபலம் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விரலை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதுல இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இது குரு பகவானுக்கு உரியது. இந்த ஆள்காட்டி விரல் பயன்படுத்தி திலகம் எப்போது இட வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி பயணம் போறாங்க இல்லையா, அதாவது இறந்தவர்கள் கடைசி பயணம்
பயணம் போகும்போது அவர்களுக்கு இந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி தான் இந்த திலகம் இட வேண்டும். அப்படி இந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அவர்களுக்கு திலகம் இடுவதால அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக உள்ளது. இந்த பதிவை பார்க்குற ஒரு சிலருக்கு வியப்பாக இருக்கலாம். இந்த விரல்கள் பயன்படுத்தி நம்ம இடக்கூடிய திலகத்திற்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி திலகமிடும்போது பக்கத்துல அந்த காலத்து பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி வைக்க கூடாது அப்படின்னு. சரி, இப்போ இந்த 3 விரல்களுக்குமே ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கே, இந்த 3 விரல்களையும் பயன்படுத்தி நம்ம வைக்கலாமா, எப்படி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எல்லாருக்குமே வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் இடக்கூடிய திலகத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய விரல் பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரல் சொல்லியிருக்காங்க. இந்த மோதிர விரல் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா. பெண்கள் எப்பவுமே அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால்தான் இந்த மோதிர விரல் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே தனியாக இந்த மோதிர விரலை பயன்படுத்தி திலகமிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கட்டை விரலையும் இந்த மோதிர விரலையும் இணைத்து குங்குமத்தை இப்படி எடுத்து நம்ம திலகமிடலாம். இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வைக்கலாம். நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னா இந்த நடுவிரல் பயன்படுத்தியே ஆகணுமே அப்படின்னு நினைப்பீங்க. திலகமிடுவது பார்த்தீங்கன்னா நம்ம முகம் அலம்பின பின்னாடி ஒவ்வொரு தடவையுமே வைப்போம். அதனால நம்ம விரல்கள் மாற்றி மாற்றி வேணா பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தக்கூடாத விரல் இந்த ஆட்காட்டி விரல். இந்த பதிவை பார்க்கிற உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.